அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்ததுன்னா அது காரகத்துவம் ஆதிபத்தியம் எப்படி நடக்குன்றதை பார்க்கலாம். கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் லக்னத்துக்கு 6, 8, 12 இருக்கும்போது, ஒரு கிரகம் லக்னத்திற்கு 6, 8, 12 இருக்கும்போது தன்னுடைய காரகத்துவத்தை செய்யும் வலிமையை இழக்கிறது. அதற்கு விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் தானபலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி உச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது சுபரோடு சம்பந்தப்பட்டு இருந்தாலோ அந்த கிரகம் அந்த காரகத்துவத்தை மீண்டும் செய்யும் தகுதியை அடைகிறது. இது கிரகத்தினுடைய காரகத்துவத்திற்கு. இப்போ கிரகத்தின் ஆதிபத்தியத்துக்கு பார்க்கும்போது ஒரு கிரகம் தன்னுடைய பாவகத்திற்கு 6, 8, 12 மறையும் போது அந்த வீட்டு பலனை செய்யும் தகுதியை இழக்கிறது. ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறையும் போது அந்த வீட்டு பலனை செய்யும் தகுதியை இழக்கிறது. விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் ஸ்தானபலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி உச்சமாக இருந்தாலோ அல்லது சுபத்துவமாக இருந்தாலோ அந்த பலனை செய்யும் தகுதியை மீண்டும் அடைகிறது. ஓகேங்களா? அப்போ ஒரு கிரகம் 6, 8, 12 மறைந்தாலும், பாவகத்துக்கு 6, 8, 12 மறைந்தாலும் அந்த பலனை காரகத்துவத்தையும் ஆதிபத்தியம் செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரகம் சுபத்துவமாகவோ அல்லது ஸ்தானபலத்தோடு இருக்க வேண்டும். இதை மட்டும் புரிஞ்சுக்க போதும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் 2 ஆதிபத்தியம் உள்ள ஒரு கிரகம் தன்னுடைய திசையில் எந்த வீட்டு பலனை 80% செய்யும், எந்த வீட்டு பலனை 20% செய்யும், அல்லது எந்த வீட்டு பலனை செய்யாது, அல்லது எந்த 2 வீட்டையும் 50% எப்போ செய்யும், அந்த அமைப்பை பார்க்கலாம். ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு 6, 8, 12 மறைந்து ஆட்சி உச்சம் அடையாமல் இருந்து சுபத்துவம் அடையாமல் இருக்கும்போது அந்த கிரகம் அந்த வீட்டு பலனை செய்யாது. அதாவது தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்து ஸ்தானபலத்தை இழந்து சுபத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் அந்த வீட்டு பலனை செய்யாது, செய்யும் தகுதியை இழக்கிறது. ஓகேங்களா? இப்போ அந்த பலனை சுத்தமாக செய்யாது, அந்த வீட்டு பலனை செய்யாதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 50% 50-50 எப்படி செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு கேந்திர கோணத்திலோ அல்லது இன்னொரு வீட்டுக்கு கேந்திர கோணத்திலோ அல்லது 2, 3 அதாவது 2, 3, 12ஆம் இடத்திலோ இருக்கும்போது 2 வீட்டுக்கும் 6, 8, 12 மறையாமல் இருக்கும்போது எடுத்துக்கலாம். 2 வீட்டுக்கும் 6, 8, 12 மறையாமல் இருக்கும்போது தன் வீட்டு 2 ஆதிபத்தியத்தையும் 50-50% செய்யும், 50% செய்யும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா சுத்தமாக செய்யாது. அதாவது 6, 8, 12 மறையாமல் இருக்கும்போது 2 வீட்டு பலனையும் செய்யக்கூடிய தகுதியில் 50-50% செய்ய வந்துடும். இதில் 80-20 எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் 2 ஆதிபத்தியம் உள்ள ஒரு கிரகம் எந்த 2 ஆதிபத்தியத்தில் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறதோ, இருப்பு பார்வையின் மூலமாக தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டு பலனை 80%, தொடர்பு கொள்ளாத வீட்டின் பலனை 20% செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் எந்த வீட்டு பலனை 80% செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டோடு தன்னுடைய 2 ஆதிபத்திய வீட்டில் எந்த வீட்டோடு அந்த இருப்பு பார்வையின் மூலம் தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டு பலனை 80%, இருப்பு பார்வை மூலம் தொடர்பு கொள்ளாத வீட்டின் பலனை 20% செய்யும். அப்போது 80-20 பார்த்தாச்சு, 50-50 பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செய்யாத அமைப்பும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த அமைப்பில் நீங்கள் கிரகம் 80-20னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரதசை நடக்கிறதுனா, சுக்கிரதசை மொத்தம் 20 வருஷம் இல்லைங்களா? 20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 16 வருடம் பார்த்தீங்கன்னா 80%, 4 வருஷத்துக்கு 20% பலன் செய்யும். 20% எந்த பாவகத்தினுடைய பலன் செய்யும் நம்ம கணிச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுமை வருடத்தை
நம்ம அந்த 80-20 பிரித்து கணக்கு போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வீட்டு பலன் எந்த ஆதிபத்திய பலன் நடக்கும்னு தற்போது அந்த ஜாதகம் பார்க்க வரும்போது எந்த ஆதிபத்திய பலன் செயல்முறையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரதசை தான் நடக்குது, 2 ஆதிபத்தியத்தில் எந்த ஆதிபத்தியம் நடக்குன்னு தெரியணும் இல்லைங்களா? இப்போது 50-50னா 10-10 குறைச்சிக்கலாம் சுக்கிரதசைக்கு. 80-20னா 16 நாளாக பிரிக்கணும். புரியுதுங்களா? பிரித்ததோடு மட்டும் இல்லாமல் எந்த வீட்டு பலனை முதலாக செய்கின்ற அமைப்பையும் அங்கே மேட்ச் பண்ணி பார்த்து நீங்கள் எடுக்கும்போது எந்த வீட்டு ஆதிபத்தியம் அங்கே செயல்படும் நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? வாழ்த்துக்கள்.